ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் அடியேன் பிரேமா கிருஷ்ணசுவாமியின் பணிவான நமஸ்காரம். இந்த வருஷம் திருப்பாவையுள் நூத்தந்தாதிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு திருப்பாவை பாசுரங்களையும் திருப்பாவை ஜீயரான பகவத் ராமானுஜருடன் ஒப்பிட்டு அதற்கு பொருந்துமாறு ராமானுஜ நூற்றந்தாதியிலிருந்து ஒரு பாசுரத்தையும் சொல்ல விழைகிறேன். அடியேனுடைய இந்த சின்ன முயற்சியில ஏதாவது தவறு இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கின்றேன். ஒரு சிறிய முன்னுரையோடு இன்றைக்கு முதல் பாசுரத்தை ஆரம்பிக்கலாம். ஆண்டாளினுடைய திருப்பாவை வேதமனைத்துக்கும் வித்து. அந்த வித்திலிருந்து நம் கோதை நாச்சியார் ஒவ்வொரு பாசுரத்திலும் கூறும் அறிவுரை யாது என்பதை முதலில் சொல்லி, அந்த அறிவுரையில் நம் சுவாமி ராமானுஜரையும் ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரத்தையும் அனுபவிப்போம். டீட்டெயிலா அந்த பாசுரத்தை அடியேன் சொல்ல போறதில்லை. அந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட அறிவுரை யாது அதைத்தான் சொல்ல போறேன். நம்மளோட சுவாமி ராமானுஜர் கிட்ட திருப்பாவைக்கு அர்த்தம் சொல்லுங்கோ அப்படின்னு சில மகனியர்கள்லாம் வந்து கேட்டாளாம். அதுக்கு ராமானுஜர் சொன்னார், திருப்பல்லாண்டுக்கும் திவ்ய பிரபந்தத்துக்கும் அர்த்தம் சொல்ல ஆள் கிடைச்சிடும், ஆனா திருப்பாவைக்கு அர்த்தம் சொல்ல ஆளே கிடைக்காது அப்படின்னு சொன்னாராம். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, திருப்பாவை அர்த்தங்களை சொல்லணும், கேட்கணும் அப்படின்னா கோபியினுடைய பாவம் வேணும். ஆண்டாளா மாறினால் ஒழிய இந்த ரசத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது. பிரேமை வரணும், ரசிக்கிற ஹிருதயம் வேணும். நம்ம ஆண்டாள் ஒரு கோபிகையாவே மாறிட்டா அப்படின்னு சுவாமி ராமானுஜர் சொன்னாராம். நம் சுவாமி ராமானுஜர் ஒவ்வொரு திருப்பாவை பாசுரத்தையும் உருகி உருகி அனுபவிச்சிருக்கார். ஸ்ரீரங்கம் வீதியில அவர் எழுந்தருள்ற போது இவருடைய திருப்பவழவாய் திருப்பாவையைத்தான் முணுமுணுக்கும்னு சொல்வார். இவருடைய பிரதம ஆச்சாரியரான பெரிய நம்பிகள் திருப்பாவை ஜீயருங்கிற பட்டத்தை ராமானுஜருக்கு கொடுத்தவர் இந்த பெரிய நம்பிகள் தான். அடுத்ததாக ராமானுஜ நூற்றந்தாதி பாடினவரை நம்ம தெரிஞ்சுப்போம். திருவரங்கத்து அமுதனாருங்கிறவர் தான் ராமானுஜ நூற்றந்தாதியை பாடின மகனியர். 108 பாசுரம் கொண்டது இந்த ராமானுஜ நூற்றந்தாதி. 108 முறை ராமானுஜ நாமம் வரும்படி அந்தாதி பாடியிருக்கார் இவர். இந்த 108 பாசுரத்தை பிரபன்ன காயத்ரி அப்படின்னு சொல்லுவார். காயத்ரி மந்திரத்தினுடைய உட்பொருளை இதுல சொல்லி இருக்கார் திருவரங்கத்து அமுதனார். ஆண்டாளுடைய திருப்பாவை வேதமனைத்துக்கும் வித்து, ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரம் காயத்ரி மந்திரத்தினுடைய உட்பொருள். இந்த மகனியரை, இந்த திருவரங்கத்து அமுதனாரை கூறத்தாழ்வான்கிற சிஷியர் மூலமா திருத்தி பணிகொண்டார் நம் ராமானுஜர். ராமானுஜருடைய திருவடி தாமரைகளை பற்றி அந்தாதி பாடினவருடைய அமுதத்தை ஒவ்வொரு திருப்பாவையிலையும் நாம் அனுபவிக்கலாம். ஒவ்வொரு நாளும் பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணுவார் திரு லக்ஷ்மி நாராயணன்கிறவர். இன்றைய நாள் பாசுரம், முதல் பாசுரம் அனுபவிப்போம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். மார்கழி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு ஆண்டாள் தன் தோழிகள் எல்லாம் அழைச்சு பாவை நோன்புக்கான விஷயங்களை சொல்லத் தொடங்கினான். மார்கழி திங்கள்னு ஆரம்பிக்கிற முதல் பாசுரத்துல
ஆண்டாள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா, நீராட போதுமீர் போதுமினோ அப்படிங்கிற இந்த வரிகளில் பகவானை அனுபவிக்கிறதுக்கு ஆசைதான் தகுதி அப்படிங்கிற அறிவுரையை சொல்றான். ஆசையோட நம்ம பகவானை சரணமடைஞ்சா அவன் பறைங்கிற மோட்ச பரியந்தமான புருஷார்த்தத்தை பெறலாம் அப்படின்னு சொல்றா ஆண்டாள். பறை அப்படின்னா என்ன? பறைக்கு 3 விதமாக அர்த்தம் சொல்லுவார்கள் நம் மகனீயர்கள். பறை அப்படின்னா அது ஒரு வாத்தியம், பறை வாத்தியம். பறை கொட்டுவா இல்லையா, ஒரு ட்ரம். ஆனா அந்த பறையை கொடுத்து ஏமாத்த போறான் இந்த மாயாவி கண்ணன். அதை ஆண்டாளே சிற்றஞ்சிறுகாலே பாசுரத்துல சொல்லுவார். அடுத்த அர்த்தம் பறை அப்படின்னா, நாம் இறந்த பின் ஒரு ஜீவாத்மா வைகுண்டத்துக்கு போய் பகவானை அடைவது, திரும்ப அங்கிருந்து திரும்ப வராதது, அந்த ஜீவாத்மா திரும்ப வராது, நச புனரா வர்த்ததே அப்படின்னு சொல்லுவார். இது 2வது அர்த்தம். 3வது அர்த்தம், பறை அப்படின்னா நம்ம ஆண்டாள் சொல்றா, எங்க இருந்தாலும் கண்ணா உனக்கே நாங்கள் ஆட்பட்டவர்கள், உனக்கே நாங்கள் கைங்கரியம் பண்ற பாக்கியம் இருக்கணும், அதை நாங்க பண்ணணும், அதுதான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறா ஆண்டாள். இந்த பறைங்கிறதுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் சொல்வார்கள் நம்முடைய பூர்வர்கள்லாம். ஒரு மதத்துல தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னார்கள். ஆனா கதவு திறந்தேதான் இருக்கு, யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்றா நம்முடைய ஆண்டாள். நீராட போதுமீர் போதுமினோ அப்படிங்கிற இந்த வாக்கியம்தான் நம்ம டீனேஜ் ராமானுஜருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்ததாம். டீனேஜில் திருப்பாவைய கேட்டுட்டு இந்த வரிகள் அவருக்கு இன்ஸ்பிரேஷன். ஒரு 5 வயது பொண்ணு பகவானை அடைய ஆசைதான் தகுதி அப்படின்னு சொல்றாளே, எல்லாரையும் வாங்கோ அப்படின்னு அவள் கூப்பிடுறாளே அப்படின்னு அவர் நினைச்ச. பிற்காலத்துல அவர் ஜீயரா ஆனதுக்கு அப்புறம் அவரே சொல்றார், அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம் நொந்தவரே முதலாக ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர், ஏறார் எத்திராசர் இன்னருளால் பாருலகில் ஆசை உடையோர்க்கு எல்லாம் ஆரியர்காள் கூறும் என்று பேசி வரம்பருத்தான் பின் அப்படின்னு சொல்றார் ராமானுஜர். இதுல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, எந்த குலத்தில் பிறந்தவரோ, படித்தவரோ படிக்காதவரோ, ஏழையோ பணக்காரரோ, அத்தனை பேரும் சரணாகதி பண்ணி எம்பெருமானை அடையலாம்னு அருள்மழை பொழிந்தவர் நம் சுவாமி ராமானுஜர். நம்ம கையில நம்ம ஒரு மோதிரம் போட்டுன்னு இருக்கோம், அந்த மோதிரம் தொலைஞ்சு போயிடுது. அதை யார் தேடுவா? அந்த மோதிரத்தை நாம தானே போய் தேடணும். மோதிரம் நம்மளை தேடி வராது இல்லையா? மோதிரம் நமக்கு எப்படி சொத்தோ அது மாதிரிதான் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பெருமாளுக்கு சொத்து. அவன்தான் ரட்சகன். நம்ம எல்லாரும் பகவானுக்கு சொத்து, அவன்தான் ரட்சகன். அதை நம்ம புரிஞ்சுண்டு பொறுப்பை நம்ம அவன்கிட்ட ஒப்படைச்சுட்டு சரணாகதி பண்ணினா போரும், அவன்கிட்ட சரண்டர் ஆயிடணும் அப்படிங்கிறார் பகவத் ராமானுஜர். ஆண்டாள் சொன்ன அதே இது நீராட போதுவீர் அப்படிங்கிற அந்த வரிகளுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றார், முக்தியோ சிலரது சொத்தென இருக்கையில், முக்தியோ சிலரது சொத்தென இருக்கையில் இந்த தமிழ்நாடு தன் இருந்தவ பயனால் ராமானுஜனை ஈந்ததன்றோ அப்படிங்கிறார். ராமானுஜருக்கு முன்னாடி முக்திங்கிறது ஒரு சாராருக்கு மட்டும்தான் இருந்துதான். ஆனா இந்த தமிழ்நாடு செஞ்ச ஒட்டுமொத்த தவத்தினுடைய பலன் என்ன தெரியுமா? இந்த தமிழ் மண்ணுல ராமானுஜர் அவதாரம் பண்ணி முக்தியை எல்லாரும் அடையலாம் அப்படின்னு சொன்னதுதான் அப்படின்னு பாவேந்தர் பாரதிதாசன் ராமானுஜரை கொண்டாடுறார்.
விருட்சமா வளர்ந்தது இந்த சரணாகதி துறை. இந்த துறைக்கு முதல்ல வித்திட்டவள் யார் அப்படின்னா நம் கோதை நாச்சியார் தான். பகவத் ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் காஞ்சிபுரத்திலேருந்து ஸ்ரீரங்கம் நோக்கி வரதராஜனை தியானம் பண்ணிண்டே ஸ்ரீரங்கம் நோக்கி வந்துட்டு இருக்க. கோவில் அப்படின்னு சொன்னாலே அது ஸ்ரீரங்கம் கோவில் தான். வெறும கோவில்னு சொன்னா அது ஸ்ரீரங்கம். அதை எவ்வளவு அழகா பாடுறா பாருங்கோ அந்த கோவில. ஆறாத அருளமுதம் பொதிந்த கோவில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோவில், தோராத தனிவீரன் தொழுத கோவில், துணையான வீடனர்க்கு துணையாம் கோவில், சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோவில், தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோவில், திரு அரங்கம் என திகழும் கோயில்தானே அப்படின்னு அந்த திருவரங்கத்தை எவ்வளவு அழகா கொண்டாடுறார்கள் பாருங்க. ராமானுஜர் அந்த ராஜகோபுரத்தை பார்த்த உடனே விழுந்து சேவிச்சுட்டார். அவர் இருக்கிற காலத்துல அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி பெரியார் சிலையெல்லாம் இல்லை, இன்னைக்குதான் இருக்கு போல இருக்கு. கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கிற நம்பெருமாளுக்கு இருப்பே கொள்ளல. ஏன்னா ராமானுஜர் வரார் அப்படின்னு அவருக்கு இருப்பே கொள்ளவே. அதனால என்ன பண்ண, சந்தன மண்டபத்துக்கு வந்துட்டார். எப்படி வந்தார்? நடந்தே வந்தாரா? அர்ச்சகர்கள் கைகள்ல ஏழை பண்ணிட்டு வரும்படி அவளை நியமிச்சுட்டார். அவ கைத்தல சேவையா பெருமாளை ஏழை பண்ணிட்டு வரா. இன்னைக்கும் இந்த சேவை திருவரங்கத்துல உண்டு, கைத்தல சேவைன்னு. அவள கைகள்ல ஏழை பண்ணிட்டு வரா. ராமானுஜனை எதிர்கொண்டு அழைக்கிறதுக்காக பெருமாள் வந்துட்டார் சந்தனு மண்டபத்துக்கு. கர்ப்ப கிரகத்திலேருந்து சந்தனு மண்டபத்துக்கு வந்துட்டார். நமக்கு ரொம்ப பிடிச்சவா யாராவது வந்தா நம்ம வாசலுக்கே போய் வாழை அழைப்போம் இல்லையா? அந்த மாதிரி வாசலுக்கே போயிட்டார் நம்பெருமாள். ராமானுஜர் சொல்றார், என் பேர்ல உமக்கு இவ்வளவு கருணையா சுவாமி, இப்படி நீங்க புறப்பட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டே ராமானுஜர் விழுந்து அவரை சேவிக்கிறார். நம்பெருமாள் சொல்ற, அப்பா ராமானுஜா, உபய விபூதி ஐஸ்வர்யத்தையும் உன்னோட கையில நான் கொடுத்துட்டேன்ப்பா. என்னையும் இனிமே நீதான்ப்பா கவனிச்சுக்கணும், எனக்கு வயசாயிடுத்து அப்படின்னு சொன்ன. ஒரு தந்தை தன்னுடைய மகன்கிட்ட சொல்றது போல சொன்னார். மகன் தான் அவருக்கு, அதனால சொன்னார். உபய விபூதி ஐஸ்வர்யம்னா என்ன? ஒன்று சம்சாரம், மற்றொன்று வைகுண்டம், மோட்சம். இந்த சம்சாரத்துல உள்ள சகல ஜீவர்களையும் திருநாட்டுக்கு, அதாவது வைகுண்டத்துக்கு அனுப்ப உனக்கு உரிமை உண்டு ராமானுஜா அப்படின்னு சொல்லிட்டார் நம்பெருமாள். திருநாடு சொந்தமா இருந்ததுனால தான் நம்ம ராமபிரான் ஜடாயுவ மயாத்வம் அபியயுத் யாதக கச்சலோகாத் அனுத்தமான்னு சொன்னதும் வைகுண்ட வாசல் திறந்துடுத்து ஜடாயு வைகுண்ட லோகம் போயிட்டார். பிரபு ராமரை போலவே ராமானுஜ தாசன் அப்படின்னு யார் சொல்லிட்டு வராளோ அவளை வைகுண்டத்துக்கு அனுப்புற ரைட்டை நம்பெருமாள் ராமானுஜருக்கு கொடுத்துட்டார். உபய விபூதி நாயகன் உடையவர் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்திருக்கார் நம்பெருமாள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய ஆச்சாரியன் திருவடிகளை போய் நாம் பற்றணும். அதுதான் நீராட்டம் அப்படின்னு சொல்றா ஆண்டாள். அப்ப ஆச்சாரியன் தண்ணீரா அப்படின்னு கேட்டா அவர் தண்ணீர் இல்லை. அதுக்கு அழகா பாகவதம் சொல்றது, ந ஹெம்மையானி தீர்த்தானி ந தேவா மிருச்சிலாமயாக தே புனந்தி உருகாலேன தர்சனா தேவ சாதவக. புனித தீர்த்தத்துல நம்ம நீராடினா நம்ம சுத்தமா போயிடுவோம். ஆனா ஆச்சாரியனை கை கூப்பி சேவிச்சாலே அவர் நம்மளை தூய்மை ஆக்கிடுவார். அவர்தான் தீர்த்தம். அவருடைய திருவடியை நாம பற்றணும். யார் பற்றணும் அப்படின்னா ஆண்டாள் சொல்ற, போதுமீர் போதுமினோ அப்படின்னு சொல்ற. என்ன அர்த்தம்? ஆசை இருக்கிறவா பற்றுங்கோ அப்படின்னு சொல்றா ஆண்டாள். பாஷ்யக்காரருடைய வடிவழக நம்ம தியானிச்சுண்டு ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு இவருடைய 4 எழுத்து நாமத்தை சொன்னாலே போரும், நம்மளுடைய சித்தமே சுத்தி ஆயிடும். நாராயணனே அவசியம் இல்லை,
நாராயண நாமமே அவசியம் இல்லை, நாராயண தியானமே அவசியம் இல்லை. நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் ராமானுஜ நாமத்தைன்னு பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுஜன் சரணார விந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே அப்படின்னு முதல் ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரத்திலேயே ஆரம்பிக்கிறார் திருவரங்கத்து அமுதனார். சரணாகதி தத்துவத்தை 3 பேரும், யார் 3 பேர்? ஆண்டாள், ராமானுஜர், நூற்றந்தாதி பாடினவர் திருவரங்கத்து அமுதனார், 3 பேரும் வலியுறுத்தி இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி அடியேன் நூற்றந்தாதி பாசுரத்தோட இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே.